நம்ம நிறைய பேருக்கு இந்திய பூனை பாம்பு அதாவது காமன் கேட் ஸ்னேக்குக்கும் சுருட்டை விரியன் சாஸ்கெல்ட் வைப்பருக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த வீடியோவில் 2 பாம்பு பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கேன், வாங்க தெரிஞ்சுப்போம். இந்த 2 பாம்புமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக அந்த பாம்பு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாம்புகளில் 2 பாம்புங்களுக்குமே முக்கோண வடிவில் தான் தலை இருக்கும். அதனால் தலையை வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தலைக்கு மேலே இருக்கிற கோடுகள் மாறுபடும். அதனால் அதுங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுருட்டை விரியனுக்கு தலைப்பகுதியில் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி பின் கழுத்தில் முக்கோண வடிவத்தில் 2 மார்க் இருக்கும் ஷார்ப்பாக, தலையை ஃபேஸ் பண்ண மாதிரி. இதே நீங்கள் பூனை பாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூனை பாம்போட முன்புறத்துலேருந்து தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஒய் ஷேப்பு கீழே மறுபடியும் ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் ஒயிட் கலர்லேயே இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஒய் மாதிரி இருக்கும். சுருட்டை விரியனுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட தலைப்பகுதியை விட கழுத்து பகுதி ஒல்லியாக இருக்கும், ஆனால் கொட்டையாக இருக்கும். இதோட தோள்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட செதில்கள் ஒன்றுமே முள்ளு மாதிரி ஒன்று கூர்மையாகவே இருக்கும். இதே பூனை பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா கழுத்து பகுதி ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் கொட்டையாக இருக்காது. இந்த கழுத்து பகுதி நீட்டாக இருக்கும். பாம்புங்களும் ரொம்ப ஒல்லியாகவே இருக்கும், நீட்டாக இருக்கும். இதில் தோல் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக சாரை பாம்புங்களை மாதிரி இருக்கும். சுருட்டை விரியன் முட்டை போடுறதில்ல. அது முட்டைகளை வயிற்றுக்குள்ளே வச்சிருந்து அது குட்டிகளாக ஈன்று எடுக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பாம்பு குட்டி போடும். ஒரு தடவை குட்டி போட்டுச்சுன்னா அதில் 5லேருந்து 8 குட்டிகள் இருக்கும். இந்த குட்டிகள் பிறக்கும்போது 6லேருந்து 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதே வளர்ந்த பாம்பு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். இதே அதிகபட்சமாக இந்த பாம்புகளால் 80 சென்டிமீட்டர் வரை வளர முடியும். பூனை பாம்பு சுருட்டை வரையின மாதிரி குட்டி போடுறதில்ல, முட்டை தான் போடும். வருஷத்துக்கு 2 தடவை முட்டை போடும். ஒரு தடவை முட்டை போட்டுச்சுன்னா அதில் 3லேருந்து 15 முட்டைகள் இருக்கும். இந்த பாம்புகள் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாதத்தில் முட்டையிடும். இதுங்களோட குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வரும்போதே 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். நல்ல வளர்ந்த பாம்புகள் 60 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதே அதிகபட்சமாக இந்த பாம்புகளால் 120 சென்டிமீட்டர் வரை வளர முடியும். சுருட்டை விரியனுக்கு ஹீமோடாக்சிக் விஷம் இருக்கு. இந்த பாம்புகள் கடிச்சதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடிபட்ட இடத்துல ரத்தம் வந்துட்டே இருக்கும், வீக்கம் அதிகமாக்கிடும், வலியும் அதிகமாக்கிடும், எரியிற மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாக்கிடும். அதே மாதிரி வாந்தி வர மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், வாந்தியும் வரும். இந்த பாம்பு கடிச்சா பொதுவாக 2 பல்லு இருக்கும். ஒரு சில சமயங்களில் 1 பல்லு கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த பாம்பு கடிச்சிருக்குதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னும் போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இதே பூனை பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா பூனை பாம்புக்கு மிதமான விஷத்தன்மை தான் இருக்குது. இந்த விஷம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி பாம்புங்க கடிச்சா சிராய்ப்பை மாதிரி உங்களுக்கு காயங்கள் இருக்கும். ஒரு சில சமயங்களில் சின்ன பஞ்சர் உண்டு, அதாவது முள்ளில் பொத்த மாதிரி சின்ன காயங்கள் நிறையவே இருக்கும். பூனை பாம்போட விஷம் என்ன மாதிரி உயிரினங்களுக்கு பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா சின்ன பல்லிகள், தவளைகள், அப்புறம் சின்ன பூச்சி வகைகளுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். மனிதர்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த 2 பாம்புகளையுமே நீங்கள் நைட்டில் தான் அதிகம் பார்க்க முடியும். சுருட்டை விரியன் என்னென்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாண்டி ப்ரௌன், லைட் ப்ரௌன், கிரே கலர், அப்புறம் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். பூனை பாம்புமே கிட்டத்தட்ட ஒரே கலரில் தான் இருக்கும். என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், கிரேஷ் ப்ரௌன், எல்லோயிஷ் ப்ரௌன், ஆலிவ் ப்ரௌன், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். பூனை பாம்பு கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. பூனை பாம்புங்களை நம்ம ரேட் ஃபேங் ஸ்னேக் சொல்லலாம். ஏன்னா மேல் தாடையில் உள்நோக்கி அதுங்களுக்கு 2 விஷப்பல் இருக்குது. எதிரில் பொதுவாக விஷப்பாம்புங்களுக்கு 2 எதிரில் இருக்கும். ஆனால் இந்த பாம்புங்களுக்கு மேல் தாடையில் உள் பக்கமாக இருக்கும். அதனால் இதை ரேட் ஃபேங் ஸ்னேக் சொல்லலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திப்போம்.